Teachers, welcome to ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 குண்டான இங்கிலீஷ் மேத்ஸ் வீடியோஸ் தான் நம்ம லைனா அந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 18/10/2022 பேப்பர் 1 குண்டான மார்னிங் பேட்ச் டெட் எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா a thing of beauty is an excerpt from dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்ப்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா பார்ட், ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். a thing of beautyங்கிறது எந்த போயமோட யாருடைய போயமோட ஒரு பகுதின்னு கேட்குறாங்க. ஜார்ஜ் எலியட்டா, லியோ டால்ஸ்டாயா, ஜான் கீட்ஸா, எனித் பிளேட்டன்ஸான்னு பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸோட பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து a thing of beauty is joy forever அப்படின்ற லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன், அந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன். இது யாரோட போயம் பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸோட போயம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் போயம் வந்து இந்த ஜான் கீட்ஸோட a thing of beautyங்கிற போயம் பேஜ் நம்பர் 109ல இருக்கு. 62வது கேள்வி பாருங்க. which of the following word starts with the alveolar sound? alveolar sound என்னன்னா தமிழ்ல இருக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லடி ஒலி அல்லது பல்கட்டை ஒலி அப்படின்னு பொருள்படும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃப்யூஸ் அப்படிங்கறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? alveolar sound எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ். when is the grandparents day celebrated? பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. கிராண்ட் பேரண்ட் டே அப்படின்னா தாத்தா பாட்டி தினமா? ஓகே, இப்போ காந்தி ஜெயந்தி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா October 2 இல்லைங்களா? October 1 வந்து கிராண்ட் பேரண்ட் டே. இப்போ மகாத்மா காந்தி நாம கிராண்ட் ஃபாதர் தான் சொல்லுவோம் இல்லையா? சரி, ஆமா, தாத்தான்னு தான் சொல்லுவோம். காந்தி தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து கிராண்ட் பேரண்ட் தாத்தா பாட்டின்னு தான் சொல்லுவோம். அடுத்த நாள் கிராண்ட் பேரண்ட் டேக்கு அடுத்த நாள் தான் காந்தி ஜெயந்தி. ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ். அட்வெர்ப்னா என்னன்னு, அட்வெர்ப்னா ஒரு வினையோட பிரதி வினைச்சொல் சொல்லுவோம். இது வந்து பிரதி பெயர் சொல்லும் சொல்லுவோம். ஓகேவா? இது பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அட்வெர்ப்னா என்னன்னு பாருங்க. அட்வெர்ப் இஸ் a word that describes noun. நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஆனா டிட்டர்மினைஸ் ஒன்று பின்னாடி படிப்போம். டிட்டர்மினேஷன் அது பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ டிஸ்கிரைப் பண்றது, அந்த ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா adjectiveனு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு பேஜ் நம்பர் 47ல இருந்து கேட்டிருக்காங்க. there has not been sufficient rain this year. இதுல வந்து என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஏன்னு பாத்தீங்கன்னா there has not been sufficient rain, போதுமான அளவு மழை வந்து இந்த வருடம் வந்து பெய்யல அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? அப்போ வந்து அது அளவை தான் குறிக்குது. சஃபிஷியன்ட்றது போதுமான அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து அளவை தான் குறிக்குது. அட்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிடையாது. அட்ஜெக்டிவ்ஸ் குவாலிட்டி நம்பர்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க. சூஸ் அப்ராப்ரியேட் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னு, ஆனு, அட்டு, அண்டரு, பிலோ இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் வரும். இன்னு, ஆன்லாம் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ப்ரிபோசிஷன் சொல்லுவோம் நம்ம. இதுல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ்ல என்ன ப்ரிபோசிஷன் வரும் நீங்க சொல்லணும். there is unity in diversity dash the people. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது பல மொழி பேசக்கூடிய பல இனக்குழுக்களை சார்ந்த மக்கள் வந்து ஒன்றாக இருந்தாலும் நாம ஒற்றுமையோடு வாழ்கிறோம் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ல தான் வருது. there is unity in diversity dash the people. among the people, between the people, within the people, with the people. with the people வராது. ஹானஸ்ட்னு சொல்லும் போது with the people சொல்லலாம். பிட்வீன் போது ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னும் போது பிட்வீன் சொல்லிக்கலாம் நாம. ஆனா ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து, யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா among the peopleன்றது கரெக்டான வேர்டா இருக்கு. நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாலே எது கரெக்டான வேர்டுன்னு இதுல சூஸ் பண்ணிட முடியும். 66வது கேள்வி. which of the following statement is not true? எது தப்புன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ இது முதல்ல என்ன, அந்த 4 சென்டென்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க. determiners are followed by a noun. article is one of the types of determiner. the qualifier fever is used to with uncountable noun. the qualifier all, a lot of are used with both countable and uncountable.
இப்போ இதில் படிச்சு பாருங்க. டிட்டர்மினஸ்னா என்னன்னு பாருங்க. டிட்டர்மைனஸ்ன்றது the words that introduce a noun. அது வந்து என்ன பண்ணும், ஒரு நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும், டிஸ்கிரைப் பண்ணாது. அது ரொம்ப முக்கியமானது. டிஸ்கிரைப் பண்ணா அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது டிட்டர்மினஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, த பால், 5 cats, his son. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நவுனு, சன்னுங்கிறது நவுனு, இஸ்ங்கிறது இந்த இடத்துல டிட்டர்மினராக வருது. ஸோ கேட்ஸுங்கிறது தான் வந்து நவுனு, 5ங்கிறது வந்து என்னதுங்க, இதுதான் டிட்டர்மினர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நவுனை இது இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போ ஃபாலோட் பை எ நவுனுங்கிறது கரெக்டு. ஓகேங்களா? ஆர்டிகல் இஸ் ஒன் ஆஃப் டைப்ஸ். ஆமாம், ஆர்டிகல் த பால், இதில் பாருங்க தீன்றது ஆர்டிகல் தானே வருது இல்லையா? ஸோ அப்போ ஆர்டிகலும் டிட்டர்மினர் தான், அதுவும் கரெக்டு. அப்புறம் லாஸ்ட் பாருங்க, த குவாலிஃபையர் ஆல் எ லாட் ஆஃப். ஆல் எ லாட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிளுக்கும் அன்கவுண்டபிள் ரெண்டுத்துக்குமே வந்து லாட் ஆஃப்னு சொல்லிக்கலாம். லாட் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே கவுண்டபிளுக்கும் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ரெண்டுத்துக்குமே வந்து ஆல் எ லாட் ஆஃப் வரும். ஆனா இங்க பாருங்க, குவாலிஃபையர் ஃபீவர், கொஞ்சம், ஃபீவர்னானது கொஞ்சம்னு அர்த்தம். யூஸ்டு ஒன்லி அன்கவுண்டபிள் நவுன். அதாவது இப்போ சுகர் எடுத்துக்கிறோம், சுகர்னா ஃபீவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஆப்பிள்ஸ் எடுத்துக்கணும்னா அதுவும் கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஃபீவர்னு சொல்லுவோம். இது கவுண்டபிளுக்கும் சொல்லலாம், அன்கவுண்டபிளுக்கும் சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, இதுதான் தப்பு. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? 67, an acrostic poem can be. acrostic poem பாருங்க, acrostic poem அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்ல பாருங்க. தமிழ்ல அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல்னு ஆத்திச்சுடி சொன்னாங்க இல்லையா ஔவையாரம்மா? ஸோ இப்போ ஔவையார் பாட்டி, அவை பாட்டி ஆத்திச்சுடி சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ இதுல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆ இ ஒரு லைனா வருது பார்த்தீங்கன்னா, எப்படி டவுன்வர்ட்ஸ் கீழே இறங்கி வருது இல்லை? ஸோ அந்த மாதிரி இங்க பாருங்க, ஃபேசினேட்டிங், ஓவர் கிரவுண்ட், ரக்டு என்விரான்மெண்ட், சிரன்லி, ட்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா FOREST, ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து அக்ரோஸ்டிக். அக்ரோஸ்டிக்னா என்னன்னா மேலே 1 by 1 வருது. இங்க பாருங்க, அக்ரோஸ்டிக் என்ன, ரீட் டவுன்வர்ட்ஸ் டு ஃபார்ம் அ வேர்டு அல்லது வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்வர்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்ரோஸ்டிக். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் காதில் கேட்டீங்கன்னாவே இந்த 1 மார்க் வந்ததுன்னா நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? நோட்டீஸ் இஸ் அ டேஷ். நோட்டீஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நோட்டீஸ்னா என்ன? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் போர்ட்னா கரும்பலகை, பிளக்கார்ட் அப்படின்னா பலகைகள், ப்ரோக்ளமேஷன்னா பிரகடனம், ரிட்டன் அல்லது பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நோட்டீஸ். இதில் எது நோட்டீஸ் நம்ம சொல்லுவோம்? பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் அல்லது ரிட்டன் அனௌன்ஸ்மெண்ட். எழுத்துப்பூர்வமோ அல்லது அச்சுவிதமான அறிவிப்பு தான் நம்ம நோட்டீஸ்னு சொல்லுவோம் இல்லையா? பார்த்தாலே தெரியுது, படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? பிக் த சிமிலர் மீனிங் சாக்கர். ஷாவ்லின் சாக்கர்னு ஒரு ஹாலிவுட் படமே இருக்கு. ஸோ இதுலயே தெரிஞ்சிச்சு சாக்கர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 1 மார்க் தான். சாக்கர்னா என்னதுன்னா ஃபுட்பால். ஓகேங்களா? At 6s and 7s, number idioms is used to convey that a person is. ஸோ 6s and 7s அப்படிங்கிறது வந்து அது என்ன idioms அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு. அது என்ன idioms? அதோட idioms என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 98ல டைப்ஸ் ஆஃப் இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் நம்பர் இடியம்ஸ். நம்பர் இடியம்ஸ்ங்கிறதுனா 6s and 7s அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஆன் கிளவுட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்பர் இடியம்ஸ்ல வருது. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 98ல வருது. ஸோ 6s and 7sக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு. அதுவும் அதிலேயே கொடுத்துருக்காங்க. இது டைரக்டா எக்ஸாம்பிள்லேயே இந்த கொஸ்டின் இருக்கு. எக்ஸாம்பிள்லேயே கொடுத்துருக்காங்க. நம்பர் இடியம்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எக்ஸாம்பிள்ல இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ டீச்சர்ஸ் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேப்பர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், இங்கிலீஷில் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். 30 out of 30 எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. 20 above எடுக்கணும், இல்லை 20 எடுக்கணும் நீங்கள் அப்படின்னாலே நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கு கம்பல்சரி படிக்கணும். அது 1 மட்டும் படிச்சினாலே நீங்கள் above 15 எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில்
நிறைய கொஷின்ஸ் வருது பேப்பர் 1க்கும் சரி 2க்கும் சரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். டைரக்டாகவும் வரும், நீங்கள் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணுற வகையிலும் வரும். ஓகேங்களா? ஓகே, question number 71. Which of the following is an example for personification? Personification நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நான் லிவிங் திங்ஸ் மேக்ஸ் attribute like a human. அதாவது உயிருள்ள பொருட்கள்ல உயிரற்ற பொருட்கள்ல வந்து எதெல்லாம் வந்து மனிதனுக்கு உண்டான குணாதிசயங்களை காட்டுதா வந்து கற்பனை பண்ணி சொல்றாங்களோ அதுக்கு பேர் தான் பர்சனிஃபிகேஷன். இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரொம்ப தெளிவாக அந்த பர்சனிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. த சாக்லேட் ஸ்மெல்டு லைக் அ டெலிஷியஸ் கேக். இதில் ஒன்றும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி எதுவும் தெரியல, அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்து த சாக்லேட் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ், சேம் தான். த டெலிஷியஸ் ஸ்மெல் சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ டு ஈட் தம். ஐ ட்ரீம்ட் ஆஃப் டெலிஷியஸ் சாக்லேட். ஸோ இது எதுவுமே இல்லை. உங்க பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன்ல எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வருது, இங்கேயும் லைக் வருது. இது ரெண்டுமே வந்து சிமிலி. ஓகேங்களா? சிமிலி அப்படின்னு சொல்லலாம் இதை. இது ரெண்டுமே. ஆனா இங்க பாருங்க, இன்வைட்டட் சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ அப்படின்பாங்க. சாக்லேட்ஸ் எங்கேயாவது வாங்க அப்படின்னு கூப்பிடுமா? வந்து என்ன சாப்பிடுங்கன்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ வந்து என்ன வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறது அது ஹியூமன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹியூமனுக்கு உண்டான ஒரு ஆட்டிடியூட வந்து சாக்லேட்ஸ் செய்யறதா வந்து சொல்றது வந்து பர்சனிஃபிகேஷன் தான். பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து 72வது கேள்வி. சூஸ் கரெக்ட் சினோனிம் ஃபார் த இட்டாலிக் வேர்டு. I am living in the outskirts of the village. நான் வந்து எங்க வசிச்சுட்டு இருக்கிறேன்னா அந்த வில்லேஜோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வசிச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அவுட்ஸ்கர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புறநகர், அதாவது வெளிப்புறம், அவுட்டர். புறநகர்னு சொல்லுவோம் இல்லையா? அவுட்ஸ்கர்ட் நம்மள வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, பைபாஸ் ரோடுன்னு சொல்றது, அந்த புறவழிச்சாலைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவுட்ஸ்கர்ட் என்னன்னா புறநகர், அந்த நகருக்கு வெளியே வசிக்கிறதுன்னு அர்த்தம். அதை வந்து மீனிங் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரீஜனா, சென்டரா, அவுட் ஸ்பாட்டா, பார்டர்னா பார்டர். ஓகேங்களா? அவுட்ஸ்கர்ட்னா அவுட்னாலே அந்த அவுட் லைனை பத்தி சொல்றதானே, அப்போ பார்டர். A figure of speech that directly compares two things with the words such as like and as. ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிமிலி தான். சிமிலின்னு அது ஓமைன்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். இதை பற்றி ஓமை சிமிலி, மெட்டாஃபோர், பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன் இதை பற்றி எல்லாமே கிளீனாக சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்து இது ஆல்ரெடி சொல்லிட்டதுனால இப்போ திரும்ப சொல்ல வேணான்னு பார்க்குறேன். சிமிலி அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். லைக் ஆஸ் லைக் அப்படிதான் வந்துச்சுன்னா அது சிமிலி தான். அவரை போல, இவரை போல அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் ஓமை அணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி தான். Choose the correct conjunction from the option. The train was crowded. Binu avoided traveling in it. ஓகே, இப்போ பாருங்க கன்ஜங்ஷன் என்ன வரும்? The train was crowded dash Binu avoided traveling it. The train வந்து ஓவர் crowded இருந்துச்சு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதனால பினு அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த டிராவலிங்கை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. சோ வருமா? படிச்சு பாருங்க. The train was overcrowded, so Binu avoided traveling in it. ஆமா, கண்டிப்பா சோ தான் வரும். நீங்க எதுக்கும் மற்றதெல்லாம் கூட படிச்சு பாருங்க. The train was crowded, though Binu avoided traveling it. இருந்த போதிலும் பினு அவாய்ட் பண்ணிட்டான். அப்படி வருமா? ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, இருந்த போதிலும் அவன் டிராவல் பண்ணானோன்னா வரலாம். அவாய்ட் பண்ணிட்டான் எப்படி வரும்? மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் பாருங்க, the train was overcrowded and Binu avoided traveling it. ஓவர் கிரௌடா இருந்துச்சு மற்றும் அவர் அவாய்ட் பண்ணிட்டார், வாய்ப்பு இல்லை, மற்றும்ங்கிற மீனிங் வராது. பட் ஆனால் அவர் டிராவல் பண்ணாருன்னா பட் வரும். பட் he traveling it, Binu traveling itன்னு வந்தா இந்த இடத்துல பட்டு போட்டுக்கலாம், மீனிங் வரும். அவாய்ட் பண்ணப்போ எப்படி பட்டு வரும்? ஆனால் அவர் அவாய்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. இந்த ட்ரெயின் வாஸ் ரொம்ப கூட்டமா இருந்தது, அதனால அவர் அது டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ சோங்கிறத வந்து கரெக்டான மீனிங்கா வருது. நீங்க நிதானமா படிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சூஸ் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இதுல பங்க்சுவேஷன் மார்க் பத்தி பெருசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஓப்பனிங்ல வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி இஸ் ஏ தமிழ் போயட் ஹூ இஸ் ஆல்சோ அண்ட் இந்தியன் பேட்ரியட். இசன்ட் ஹி? இது வந்து கொஷின் டேக். கொஷின் டேக்ன்றதுனால கடைசியில வந்து கம்பல்சரி கொஷின் மார்க் வரணும், வந்திருக்கு.
isn't he இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம போட மாட்டோம், அதுலயே தெரிஞ்சிச்சு இது இல்லைன்னு சொல்லி. ஓகேவா? கொஷின் டேக்கு முன்னாடி நம்ம கமா தான் வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க, ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பாரதி இஸ் அ தமிழ் போயட் ஹூ இஸ் ஆல்சோ அன் இந்தியன் பேட்ரியட் isn't he இந்த இடத்துல கமா வருது, கரெக்டான விஷயம். பாரதி இஸ் எ தமிழ் போயட், இந்த இடத்துல ஹூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை பத்தியே திரும்ப பேசுறாங்க. ஸோ இந்த இடத்துல கமா கம்பல்சரி வரணும், இந்த இடத்துல வராம இருக்கிறதுனால இதுவும் தப்பு. நிதானமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். விச் ஒன் காண்ட் செயில்? செயில்னா ஒண்ணு இல்லை, கடற்பயணம். கடற்பயணம் அல்லது மிதக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எது எது வந்து காண்ட் செயில், எது மிதக்காதுன்னு கேக்குறாங்க. யாட்சினா என்னது? அந்த அந்த பாயெல்லாம் பாய்மர படகு, அதுதான் யாட்சின்னு சொல்றது. போட்னா உங்களுக்கு தெரியும், இயந்திர படகு. ஷிப்னா கப்பல் தெரியும். இது எல்லாமே வந்து செயில் ஆகும். ராக்ன்றதான் வந்து செயில் ஆகாது, தண்ணியில மூழ்கக்கூடிய பொருள். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் which gives students concrete idea about comparing all words with the help of the images. என்ன சொல்றாங்க? comparing all words with the help of images. படங்களை வச்சு வார்த்தைகளை தொடர்பு படுத்தி கற்பதற்கு பயன்படுவது எது? டிக்ஷனரியா? டிக்ஷனரியில படங்கள் இருக்காது. இது தெசரஸ் என்னன்னு தெரியல. டிரான்ஸ்கிரிப்ஷன் டிக்ஷனரினா நமக்கு வந்து சவுண்ட்ஸ் வரும் பாத்தீங்களா, ஃபனடிக் சவுண்ட்ஸ் வரும் பாத்தீங்களா, அது. ஸோ அதுவும் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட்லயே ஆப்ஷன்லயே பிக்ஷனரின்னு வருது. பட அகராதி. பிக்ஷனரி என்னன்னா பட அகராதி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? while introducing writing to the beginners we should start with dash. என்ன சொல்றாங்கன்னா, while introducing writing, அதாவது பிகினருக்கு ஆரம்ப காலத்துல தொடக்க நிலை குழந்தைகளுக்கு நாம எழுதுவதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்? எடுப்புல லெட்டர்ஸ் கொடுப்போமா, சென்டென்ஸ் கொடுப்போமா, வேர்ட்ஸ் கொடுப்போமா, இல்ல ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போமா? ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுப்போம். எடுப்புல குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம்? ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசான்டல் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ்ட் லைன், இல்லையா, ஓவல் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுப்போமே தவிர குழந்தைங்களுக்கு எடுப்புல லெட்டரோ சென்டென்ஸோ வேர்ட்ஸோ கொடுக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க, ஈஸியா ஒரு மார்க் தட்டிடலாம். Teacher asks the student record the daily happenings in a notebook. This task will develop dash skill of a student. டீச்சர் என்ன சொல்றாரு? டீச்சர் என்ன கேட்கிறாராம்? அதாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண சொல்றாரு. டெய்லி ஹேப்பனிங்ஸ் இன் நோட் புக். டெய்லி நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதை நோட் புக்ல என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது வந்து குழந்தைங்களோட ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா, ரைட்டிங் ஹெல்ப் பண்ணுமா, லிசனிங் ஹெல்ப் பண்ணுமா, ஸ்பீக்கிங் ஹெல்ப் பண்ணுமா? இதுல வந்து ரைட்டிங்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். மற்றபடி லிசனிங்கோ அப்சர்வேஷன் வேணா சொல்லலாம். ஸோ ஸ்பீக்கிங்கோ லிசனிங்கோ ரீடிங்கோ என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரைட்டிங் தான் கரெக்டான ஆன்சர். ஒன் ஹூ ரைட்ஸ் அ டிக்ஷனரி இஸ். அப்ப டிக்ஷனரியை ரைட் பண்றவர் யார்? நம்ம ஏற்கனவே பிக்ஷனரின்னு பார்த்தோம். அதாவது என்னன்னா வேர்ட்ஸுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஸை வந்து பிக்சர்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிக்ஷனரின்னு சொல்லணும், இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிக்ஷனரி எழுதுறவருக்கு பேர் என்ன? டிக்ஷனரி ஒன் ஹூ ரைட்ஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரி எழுதுறவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபர். லெக்சிகோகிராஃபர். போட்டோகிராஃபர்னா போட்டோ எடுப்பார், லெக்சிகோகிராஃபர்னா டிக்ஷனரியை ரைட் பண்ணுவார். A ladder had been placed dash a wall. ladder வந்து had been placed செவர் மேல சாத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஓவர வால் சொல்லுவோமா? ஓவர வால் அப்படி சொல்ல மாட்டோம். ஓவர் த ரிவர் ஒன்னா சொல்லுவோம். பிரிட்ஜ் ஹாஸ் பீன் பில்ட் என்ன சொல்லுவோம்? ஓவர் ரிவர்னா அது கரெக்ட். ஆன ரிவர்னா ஆன வால்னு சொல்லுவோமா? செவுத்து மேல போட்டுக்கிறாங்க, ஆனே வால்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ எப்படி சொல்லணும்? ஆன் த டேபிள் சொல்லலாம், இல்லை ஆன் த ரூஃப் சொல்லலாம். ஸோ இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அடுத்து இன்னு வருமா? இன் த வால். செவத்துல போட்டு சுவற்றில் நம்ம தமிழ் எழுதுற மாதிரி இல்லு போட முடியுமா? முடியாது. அகைன்ஸ்ட் அ வால். ஓகேங்களா? சுவருக்கு எதிராக அப்படின்னு தான் வந்து லேடரை போட்டுருக்காங்க. அகைன்ஸ்ட் அ வால். 82. Fortune knocks with its best those who cares for the guest. What is the figure of speech employed these lines? இந்த லைன்ல இருக்கக்கூடிய figure of speech என்னன்னு பாருங்க. Fortune knocks its best. இதுல சிமிலி வராது. லைக் வரலங்க, சிமிலி வரலங்க. ஆக்சிமோரன். ஆக்சிமோரன் என்னங்க?
இந்த இடத்துல வின்னு, இந்த இடத்துல லூஸ், இந்த இடத்துல பிட்டர், இந்த இடத்துல ஸ்வீட், அந்த மாதிரி எதிரான வார்த்தைகளா இருக்கணும். இந்த இடத்துல விக்ட்ரி, இந்த இடத்துல லூஸ், அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சிமர், அதுவும் இல்லைங்க. ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் தோஸ் ஹூ கேஸ் தஸ் கெஸ்ட். மெட்டாஃபர் உருவகம் மாதிரியும் இல்லை, மெட்டாஃபரும் இல்லைங்க. பர்சனிஃபிகேஷன் தான் கரெக்ட். ஏன்னா நாக்ஸ் த டோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நாக்ஸ் வித் இஸ் பெஸ்ட் ஹூ கேஸ் தேர் கெஸ்ட் அண்ட் ஹூ கேர்ஸ். கேர் பண்றது, நாக் பண்றது, இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க? ஒரு மனிதன் தான் பண்ணுவான். ஸோ அப்போ அது வந்து பர்சனிஃபிகேஷனாக தான் அதை வந்து உருவகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பர்சனிஃபிகேஷன். அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஃபார் த வேர்ட் ஸ்கில்ஃபுல். ஸ்கில்ஃபுல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஸ்கில்லுக்கு வந்து ஸ்கில்லுக்கு 2 எல் வரும், ஃபுல்லுக்கு 1 எல் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் வேர்ட் ஸ்கில்ஃபுல்லுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்லுக்கு 2 எல் வரும், ஃபுல்லுக்கு வந்து 1 எல் தான் வரும். ரெண்டுத்துக்குமே 1 எல் தான் வரும். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். 84th question. Find out the correct phrasal verb for the underlined word. I need to fend for myself and for others. Fend. இது நான் தேடி பார்த்த phrasal verbs. ஆக்சுவலி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த புக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி ஃபெண்ட்னா என்ன மீனிங்? இந்த இடத்துல ஃபெண்ட்ன்ற phrasal verbுக்கு வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. Select the option that correctly from the second pair similar to the first. செகண்ட் பேரோட செகண்ட் வேர்டோட பேர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி செகண்டோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லயன் வந்து எங்க இருக்கும்? ஃபாரஸ்ட்ல இருக்கும். அப்போ ஆட்டர் எங்க இருக்கும்னு கேட்குறாங்க. வாட்டர்ல இருக்கும். நீர்நாய் எங்க இருக்கும்னா வாட்டர்ல இருக்கும். ஆட்டர் வந்து வாட்டர்ல இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். An itinerary is a dash, a plan of a journey, a plan of a journey, a detailed plan of journey அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரக்டர் மீனிங்கே வந்து itinerary-னா என்னன்னா detailed plan of journey. synonyms தான். Pick out the American English for the word lift. lift நம்ம சொல்லுவோம், அது அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லிஃப்ட்டை வந்து லேடர்னு சொல்ல மாட்டோம், கிளிம்பர் ஷிஃப்ட்னுலாம் சொல்ல மாட்டோம், எலிவேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் எஸ்கலேட்டர்னு கொடுத்துருந்தா கொஞ்சம் யோசிப்பாங்க. எலிவேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியுது ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஐ லவ்ட் ஒஃபெலியா 40,000 brothers could not with all their quantity of love make up the sum அப்படின்ற இது வந்து ஒரு போயம் லைன் மாதிரி இருக்கு. ரைட் டவுன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த அபவ் திஸ் லைன். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஐ லவ்ட் ஒஃபெலியா 40,000 brothers could not with all the quantity of love make them sum. ஹைப்பர்போல். ஹைப்பர்போலுங்கிறது அது கரெக்ட். ஆக்சிமோரன் இதில் இல்லைன்னு நல்லா தெரியுது. இதில் வந்து என்ன இருக்குன்னா ஹைப்பர்போல். அடுத்து த கேமல் ஹாஸ் லாங் ஐலேஷஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஃப்ரம் சாண்டி விண்ட்ஸ். இப்போ கேமலுக்கு வந்து கண்ணுக்கு மேலே கண்ணை பாதுகாக்கக்கூடிய இமைகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் ஃப்ரம் கேக்டஸ் ஆனால் கிடையாது, ஹார்ட் சேண்ட் ஆனால் இல்லை, அதர் அனிமல்ஸ் ஆனால் ஃப்ரம் அனிமல்ஸ் ஆனால் இல்லை, சாண்டி விண்ட்ஸ் தான். அது பாலைவனத்தில் இருக்கும்போது திடீர்னு பனி புயல் அடிக்கும். ஸோ அப்போ வந்து அதோட மணல் புயல் அடிக்கும். அப்போ அதோட கண்களை பாதுகாக்கிறதுக்காக அது வந்து இருக்கு. So last question பாருங்க. Pick out the correct noun form of the underlined word. Birbal is known for his wisdom. அப்படின்றாங்க. விஸ்டம் அப்படிங்கிறது அறிவு தானே, அறிவு அல்லது ஞானம்னு சொல்லுவோம் நாம. விஸ்டம்னா என்னது? ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரறிவு அல்லது ஞானம்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து எதுல வரும்? கலெக்டிவ் நவுன்ல வருமா, அப்டிராக்ட் நவுன்ல வருமா, ப்ராப்பர் நவுன்ல வருமா, காமன் நவுன்ல வருமா? அப்டிராக்ட் நவுன் தான். அதை உங்களால அளவிட முடியாது. ஓகேங்களா? அளவிட முடியாததுக்கு நம்ம அப்டிராக்ட் நவுன் சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன் அது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்னா அது கலெக்டிவ் நவுன். இதுவும் 8th இங்கிலீஷ் புக்ல இருக்கு, ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஓகேவா? குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? போலீஸ், ஆர்மி, மிலிட்ரி எப்படிதான் சொல்லிக்கலாம். ஸோ கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தரோட நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் திங், அதுதான் என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். காமன் நவுன்னா ட்ரீ, இப்போ அதோட வெஹிக்கிள்ஸ் இப்படி சொல்லலாம். ட்ரீனா இப்போ மேங்கோ ட்ரீனா அது காமன் நவுன் கிடையாது, அது வந்து ப்ராப்பர் நவுன்ல வரும். ஸோ இப்போ காமன் நவுன் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ.
வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி பொதுவாக பொது பெயர்களும் சொல்லுவோம், தமிழ் சிறப்பு பெயர்கள் பொது பெயர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஓகே, இந்த 90 கொஷின்ஸ், சாரி 90வது கொஷின்ஸோட வந்து நமக்கு 30 வினாக்கள், இங்கிலீஷில் 30 வினாக்கள் வந்து இதோட நம்ம முடியுது. மீண்டும் வந்து இதே போல் ஒரு கவர்மெண்ட்டில் டெட் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு 30 வினாக்கள் மேக்ஸ் ஆர் இங்கிலீஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.